அடுத்தது நியூட்ரிஷன் இன் ஃபங்கை, பூஞ்சைகளின் ஊட்டச்சத்து. அதாவது ஊட்டச்சத்துக்கு தகுந்த ஃபங்கை கேன் பி கிளாசிஃபைட் இன் தி ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் த நியூட்ரிஷன். ஊட்டச்சத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பூஞ்சைகளை வகைப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பேராசிட்டிக், அதாவது ஒட்டுண்ணின்னு அர்த்தம். ஃபங்கை தட் லைவ் ஆன் அதர் லிவிங் ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு சின்ன இது உயிரி, ஓகேவா. அண்ட் ட்ரா நியூட்ரிஷன் ஃப்ரம் தெம். தி டீகா டிசீஸ் கேரக்டரைஸ்ட் பை பிளாக் spots on the leaves on groundnut plant is caused by a fungi. அதாவது மல்லாட்டை செடியில் இருக்குல்ல, மல்லாட்டை செடி மேலே இருக்கக்கூடிய டாட் பார்த்துருக்கீங்களா, அப்போ அந்த டாட்ன்றது டீகா டிசீஸ் தான், ஓகேவா. அது ஓஸ்ட்ன்ற ஃபுஞ்சை மூலயமா உருவாகுது. ஸோ அந்த ஃபஞ்சையினால் சொர்க்கோஸ்போரா அப்படின்ற டிசீஸு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புக்குனியா மைக்ரோஸ்ப்ரோம், ஓகேவா. இது ரெண்டு தான் அதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ரோப்டிக் பார்த்தீங்கன்னா ஃபங்கை தட் ஃபீட் ஆன் டெட் அண்டு டேக்கிங் மேட்டர்ஸ். அதாவது சப்ரோட்டிக் அப்படின்றது எதுக்குன்னா இறந்து போன இல்லை அழுகக்கூடிய பொருட்களில் ஃபார்ம் ஆகக்கூடியது, ஓகேவா. அந்த வகையான உணவுகளை சாப்பிடக்கூடியது பூஞ்சை தான் என்னது சப்ரோட்டிக். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீசோபோஸ் அண்ட் அகரிகஸ், ஓகேவா. இது ரெண்டு தான், அதாவது காளான்களோட வகைகள், ஓகேவா. அடுத்தது டாபிக் பார்த்தீங்கன்னா சிப்பியோட்டிக்ன்றது என்னன்னா ஃபங்கை தட் லைவ் ஆன் மஸ்டூல் பெனிஃபிட்டிக்கல் அசோசியேஷன் வித் ரிட்டைன் ப்ளூ க்ரீன் அல்கைஸ், ஓகேவா. அதாவது அது எப்படி இருக்கும்னா ப்ளூ ஆர் க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபங்கையாம். ஆன் தி ரூட் ஆஃப் த கிரிட்டைன் ஹையர் பிளானட், ரொம்ப அதிக உயர் தரக்கூடிய பிளானட்டுகளில் பயன்படுத்துவாங்க. விச் சப்ளை எசென்சியல் நியூட்ரிஷன் டு த பிளானட். பரஸ்பர நன்மைகளை தரக்கூடிய தாவரங்களில் இது அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கைன்றது பூஞ்சிகளோட வகைப்பாடு. ஃபங்கை கேன் பி ப்ரோட்லி கிளாசிஃபைடு இன்டு 4 டைப்ஸ். 4 பைலா தேர் ஆர் as follows. 4 வகையாக அதை பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிகோமிக்கோட்டா அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று. இதில் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துறாங்க. ரைசோபஸ், அதாவது ரொட்டி அச்சு மாதிரி இருக்கும், தட்டையாக, ஓகேவா. கீழே அதுக்கான பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது அசமிகோட்டான்றது தி ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் இன் சாக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு அஸ்கஸ். அதாவது இது எப்படி இருக்கும்னா சாக் லைக் ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்குமா, அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க சாக் ஃபங்கைன்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்கஸ் அப்படின்றத கூப்பிடுவாங்க, ஓகேவா. ஏன்ஸ் த நேம், இது சாக் ஃபங்கை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாக்ரோமைசஸ் ஈஸ்ட் இருக்குல்ல, அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிட்டோமைகோட்டா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தி ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் ஆஃப் கிளப் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு பாசிட்டியம் ஹென்ஸ் த நேம் கிளப் ஃபங்கை. எக்ஸாம்பிள் அகரிகஸ். மஷ்ரூம்ஸ் இருக்குல்ல, பஃப் பால் மாதிரி இருக்கும் பாருங்கள் மஷ்ரூம்ஸு, அதுக்கு தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கும்னா கிளப்பு அளவுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குமா, அதனால் இதை கிளப் ஃபங்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டியூட்ரோமைகோட்டா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஸ்பெர்குலஸ் பென்சிலியம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதோட ஸ்ட்ரக்சரு அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட டைப் ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ஃபங்கை, பூஞ்சைகளோட பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபுட்டு. மஷ்ரூம்ஸ் ஆர் வீக்லி கல்டிவேட்டட் அண்ட் ஈட்டன் as they are a rich source of protein and mineral. There are about 2000 டைப்ஸ் ஆஃப் ஈட்டபிள் மஷ்ரூம்ஸ். அதாவது உணவுகளில் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால, இது எதுக்காகனா ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸும் மினரல்ஸும் இதில் இருக்குது அப்படின்றதுனால இதை உணவாக பயன்படுத்துகிறாங்க. 2000 டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸு சாப்பிடக்கூடிய மஷ்ரூம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மஷ்ரூம் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கன்சிடர்ட் superior to most other vegetables protein due to the essential
essential amino acid content and aids digestion. அதாவது வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் விட இந்த மஷ்ரூம்ஸில் அதிக அளவில் என்ன இருக்குது, அமினோ ஆசிட் இருக்குது அப்படின்றதுக்காகவும் ஈஸியாக டைஜஷனுக்காக பயன்படுத்துறதுக்காகவும் இந்த மஷ்ரூம்ஸை சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் ஆல்சோ ரீச் இன் பொட்டாசியம் அண்டு விட்டமின் பி. இதை சாப்பிட்றதுனால இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், விட்டமின் பி சத்தும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மஷ்ரூம் இன் அகரிகஸ். அதாவது அதிகப்படியான மோஸ்ட் காமன்லி யூஸ் மஷ்ரூம்ஸில் அதிகமாக எந்த மஷ்ரூம் சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகரிகஸ் தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் பட்டன் மஷ்ரூம்ஸ். இது என்ன சொல்கிறாங்க, பட்டன் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாட் ஆல் மஷ்ரூம்ஸ் ஆர் ஈடபிள். அதாவது எல்லா மஷ்ரூம்ஸுமே சாப்பிடக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் ஈடபிள் மஷ்ரூம்ஸ், அதாவது உண்ணக்கூடிய காளான்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உண்ணக்கூடிய காளான்கள்னு பார்த்தீங்கன்னா அகரிகஸ் பயோஸ்போரஸ் அண்டு அகரிகஸ் கேப்ஸ்பிரிஸ். இது ரெண்டும் மட்டும்தான் அதிகப்படியாக உண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆர் சம் ஆஃப் ஈடபிள் மஷ்ரூம் தட் ஆர் கல்டிவேட்டட். அடுத்தது டாக்ஸிக் மஷ்ரூம்ஸ், அதாவது நச்சுத்தன்மை தரக்கூடிய காளான்கள். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆர் டாக்ஸிக் மஷ்ரூம், அதாவது தேரை மலம் ஆர் டாக்ஸிஸ், நச்சுத்தன்மை கொடுக்கக்கூடிய காளான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 விதமான காளான்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அமனிதா ஃபெல்லட்டுகள் நவுன் அஸ் டெப்த் கப். அதாவது இதை அமனிதா ஃபெல்லட்டுகள்ன்றத எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரணக்கோப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அமனிதா மஸ்காரியா இஸ் அனதர் ஸ்பேசஸ் ஆஃப் டாக்ஸிக் மஷ்ரூம். இது ரொம்ப நச்சுத்தன்மை தரக்கூடிய காளான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ த நம்பர் ஆஃப் டாக்ஸிக் மஷ்ரூம் இஸ் ஸ்மாலர். இந்த வகையான காளான்கள் ரொம்ப கம்மி தான். ஆனால் we have to be vigilant while eating mushroom. நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா some mushroom also produce certain allergies reaction when the consumed. சாப்பிட்ட உடனே என்ன ஆகும், ஒரு சில அலர்ஜியை நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மஷ்ரூம்ஸை சாப்பிடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம சாப்பிட்ணும். அடுத்தது ஆன்டிபயோட்டிக்ஸ். மஷ்ரூம்ஸ்லேருந்து ஆன்டிபயோட்டிக்கும் தயாரிக்கிறாங்க. அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், சில நச்சுத்தன்மையை தரக்கூடியது, அதுக்கு எதிர்ப்பு சக்தியை தயாரிக்கிறதுக்கும் இதுலேருந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் லீவிங் ஆர்கனம்ஸ். நுண்ணுயிர்கள்லேருந்து கெமிக்கல் ரீதியாக தயாரிக்கப்படக்கூடியது தான் என்னது ஆன்டிபயோட்டிக்ஸ். விச் அரஸ் த growth ஆஃப் பிரிட்டன் அதர் டிசீஸ் கேசிங் ஆர்கனம்ஸ். இது என்ன பண்ணும், எந்த உயிரிலும் டிசீஸ் ஏற்படுத்தாத அளவுக்கு அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. தேர் ஆர் யூஸ்டு ட்ரீட் ஆஃப் பாக்டீரியா அண்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். பாக்டீரியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின் இஸ் ஒன் ஸ்விட்ச் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் obtained ஃப்ரம் தி ஃபங்கஸ் பென்சிலின். ஓகேவா, இதை எப்படி சொல்கிறாங்கன்னா பென்சிலியம் நோட்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் செஃபலோஸ்பெரின், நியோமைசின், எரித்ரோமைசின் அண்டு ஜென்டாமைசின் ஆர் அதர் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேரர் ஃப்ரம் ஃபங்கை. இத்தனை வகையான பென்சிலின்ஸ் இதில் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபெர்மெண்டேஷன்னா நொதித்தல். இது பிரேவர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது செஷமைசஸ் செர்வியஸ் அப்படின்ற ஃபெர்மெண்டட் சுகர், ஓகேவா, டு ப்ரொடியூஸ் ஆல்கஹால் அண்ட் ஸோ இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆல்கஹாலிக் பிஹேவியர்ஸ். இது நொதித்தல் தன்மையில் கொண்டதுனால இது என்ன பண்ணுறாங்கன்னா மதுபானம் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் எ பேக்கரின் ஈஸ்ட் அண்ட் இஸ் யூஸ்டு இன் த ஃபர்மெண்டேஷன் ஆஃப் டவ் அண்ட் கேக் அண்டு பிரெட். கேக்கும் ப்ரெட்டும் செய்யறதுக்கு இது என்ன பண்ணுறாங்களாம், பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ். ஆல் ஃபங்கைஸ் ஆர் எ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின். எல்லா ஃபங்கையுமே என்ன பண்ணுதான், நல்ல விட்டமின்ஸை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் நெம்டோஸ்பேரா பியா அண்டு ஆஸ்பியா கொசுபியா
ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் விட்டமின் பி. இது ரெண்டும் என்ன பண்ணுது, விட்டமின் பியை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிசீஸ் கேஸ்டு பை ஃபங்கை. ஃபங்கையால் என்னென்ன டிசீஸ் ஏற்படுது, யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், பிளானட்டுக்கு எது எதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா அத்லட்ஸ் ஃபுட்டு, காலில் வலி ஏற்படுத்துது தான். அடுத்தது டேண்ட்ரஃப் வரத்துக்கு இது டேண்ட்ரஃப் இதாகுது. மைக்கோவஸ் அப்படின்றது என்னன்னா இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்கின், நெயில் அண்டு ஹேரு. இதில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு இது தூண்டுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிசீஸ் கேஸ்டு பை ஃபங்கை இன் ஹியூமனுக்கு இந்த வகையான சிம்டம்ஸ்லாம் இந்த ஃபங்கை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஸ்பெரகுலஸ், அதாவது அஃபெக்டின் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது அதுங்களோட தொண்டை சுவாச மண்டலம் இருக்குல்ல, அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அனிமல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அத்லட் ஃபுட் எர்கோட் அப்படின்ற நோய் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டிசீஸ், வீட்டு, ஓட்ஸ்டு எக்ஸட்ரா, கோதுமை, ராகி, இதிலெல்லாம் என்ன ஆகுது, பிளானட்டில் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கெலாம் நிறைய டிசீஸை வர வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மட்டு, மெல்லி, கேன்சர் அண்டு வெல் ராட் ஆர் டிசீஸ் கேஸ்டு பை த ஃபங்கை இன் த பிளானட்ஸ். ஓகேவா, இந்த அளவுக்கு இது என்ன ஆகுது, ஃபங்கேஸ் டிசீஸை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பெத்தகோஜன் டிசீசஸ் பிளானட். ஓகேவா, என்ன அல்புகோ கேண்டிடா, அது என்ன டிசீஸை ஃபார்ம் பண்ணுன்னா ஒயிட் ரெஸ்ட் அப்படின்ற இதை ஃபார்ம் பண்ணணும். எதுலன்னா ரேடிஸ்ட் செடியில் ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது எஸ்கோபோரா பெர்சோனட்டா, அதை டிகா டிசீஸை ஃபார்ம் பண்ணுது கிரவுண்ட்நட் செடியில், மல்லாட்டை செடியில். அடுத்தது கொலட்டோட்ரிச்சியம் ஃபல்கட்டம் அப்படின்றது ரெட் ராட், அதாவது சிவப்பழுக்கள் அப்படின்ற இதை ஃபார்ம் பண்ணுது. எந்த செடியிலன்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன், கரும்பில் ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது பைரோக்ளோரியா ஒரிசா அப்படின்றது பிளாஸ்ட் டிசீசஸ் அப்படின்ற ஒரு இதை ஃபார்ம் பண்ணுது. எதுலன்னா பேடியில். அடுத்தது புசேரியம் ஆக்சிஸ் போரம் அப்படின்றது வெல்ட் டிசீஸை ஃபார்ம் பண்ணுது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா காட்டன், பருத்தியில். ஸோ இது வரைக்கும் இதுக்கப்புறம் இருக்கிற டாபிக் நான் அடுத்த கிளாஸில் போடுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நேம்ஸ் கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ திரும்ப படிக்கும்போது தான் அது நம்மளுடைய வாயிலையும் வரும். எழுதி பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட்டுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், பாய்.